மிஷன் சார்பாக இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் செய்த கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். அதுபோல ராஜா சிங் அண்ணனுக்கும் ஞான அக்காவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த குரூப்பை நடத்துகிற மீகால் அக்காவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அநேகர் எனக்காக ஜெபித்தீர்கள். உங்கள் ஜெபங்களுக்கும் மிகவும் நன்றி. என்னுடைய பெயர் ஜெப வீரன். எனக்கு தமிழ்நாடு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். பல இயக்கங்களிலே, மிஷினரி இயக்கங்களிலே நான் பணிபுரிந்து 65வது வயதிலே நான் ஓய்வு பெற்றேன் மிஷினரி இயக்கத்திலிருந்து. இங்க வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி பட்டணத்துல கர்த்தருடைய கிருபையால 2008 இருந்து இப்பொழுது 17 ஆண்டுகளாக இங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். 65 வயதுல நான் ஓய்வு வரும்போது தேவன் லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நீ ஒருவேளை இயக்கங்களிலிருந்து நீ ஓய்வு பெற்றாலும் எனக்கு முன்பாக நீ பரிசுத்தத்தோடும் நீதியோடும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் ஊழியம் செய் என்ற ஒரு கட்டளையும் வாக்குத்தத்தையும் கொடுத்தார். அதுபோல தேவன் எந்த ஒரு இயக்கங்களின் துணையும் இல்லாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் இங்கே தொடர்ந்து தேவனுடைய பணியை செய்து வருகிறோம். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில ஒரு வீட்டு சபை. இன்னும் எனக்கு இந்தி மொழி சரளமாக பேச தெரியாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபையினால ஆயிரக்கணக்கான இந்தி புதிய ஏற்பாடுகளை டிராக்ஸ்களை கொடுக்கும்படியா தேவன் ஒரு பெரிய அனுகூலமான வாசலை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எங்களுக்கு 5 பிள்ளைகளை ஈவாக கொடுத்திருக்கிறார். 3 ஆண் மக்கள், 2 பெண் பிள்ளைகள். அதுல 2 ஆண் மக்களுக்கும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணமாகி பல இடங்கள்ல அவங்க குடும்பமாக குடியிருக்கிறாங்க. கடைசி மகனும் மனைவி. புத்தகத்தை நாம் சிரமமாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களை இப்படியாக பிரிக்கலாம். எப்படி என்றால், முதல் 5 புத்தகங்கள் ஆகமங்கள் அல்லது திருச்சட்ட நூல்கள். அடுத்ததாக வரலாற்று நூல்கள் 12. பிறகு ஞான நூல்கள் அல்லது பாட்டு ஆகமங்கள். இதுல 5 புத்தகங்கள்: யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நாம் கற்றுக்கொள்கிற நீதிமொழிகள் இந்த புத்தகங்களிலே அடங்கியுள்ளது. புக்ஸ் ஆஃப் விஸ்டம், புக்ஸ் ஆஃப் சாங்ஸ், பாட்டாகமங்கள். அடுத்து தொடர்ந்து சின்ன தீர்க்க தரிசன நூல்கள், பெரிய தீர்க்க தரிசன நூல்கள். நீதிமொழிகளின் புத்தகத்திலே முன்னாலே உள்ள அந்த சங்கீதங்களின் புத்தகம் தேவனோடு உள்ள நம் உறவை குறித்தது. தேவனுக்கு நமக்கு உறவு எப்படி இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன காரியங்கள் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், அவரோடு உறவு வைத்துக் கொள்ள நாம் என்னென்ன காரியங்களை நாம் உண்மையா இருக்கணும்னு சொல்லி இப்படியாக தேவனுக்கும் நமக்குள்ள உறவை குறித்து சங்கீதங்களின் புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனா அதை தொடர்ந்து உள்ள நீதிமொழிகளின் புத்தகம் பிற மனிதரோடு ஒருவரோடு ஒருவர் உள்ள அந்த உறவை குறித்து நமக்கு நடைமுறை பாடங்களை கற்றுத்தருகிறது. இதை எழுதியவர் சாலமோன் ராஜா. நாம் அறிந்திருக்கிறபடி அவர் தன்னுடைய வாலிப வயதிலே உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர் எழுதினார் என்றும், மத்திய வயதிலே நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவர் எழுதினார் என்றும், அவர் தன்னுடைய முதிர் வயதிலே, வயதான காலத்திலே பிரசங்கி புஸ்தகத்தை எழுதியிருப்பார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நீதிமொழியின் புஸ்தகம் கிமு 1000ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. முதல் 24 அதிகாரங்களை சாலமோன் ராஜா அவர் எழுதியிருந்திருக்கிறார். இந்த முதல் புத்தகத்தோடு நீதிமொழிகள் 25 முதல் 29 அதிகாரங்களை எசேக்கியா ராஜா பின்பாக அதை சேர்த்திருக்கிறார் கிமு 730. பின்பு அடுத்த மீதமுள்ள 2 அதிகாரங்கள் சேர்க்கப்பட்ட காலம் நமக்கு தெரியவில்லை. நீதிமொழிகள் 30ஆம் 31ஆம் அதிகாரங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சாலமோன் எழுதியிருந்தாலும் அவர் நம்மோடு பேசவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரே சாலமோன் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இதை நாம் இவ்வாறாக பிரிக்கலாம். முதல் 9 அதிகாரங்கள் பெரும்பாலும் வாலிபருக்கான புத்திமதிகள் உண்டு. அதை நீங்க பாத்தீங்கன்னா, என் மகனே, என் மகனே, என் மகனே சொல்லப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து 10 முதல் 24 ஆகியவை முதலாவது பாகமாகவும், 25 முதல் 29ஆம் அதிகாரங்கள் 2வது பாகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளிலே 30வது அதிகாரம் ஆகூரின் நீதிமொழிகள், 31வது அதிகாரம் லேமுவேலின் நீதிமொழிகளாக அது கருதப்படுகிறது. இப்புத்தகத்தின் நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, அதை நாம்
முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம், ஆரம்ப வசனங்களிலே நாம் பார்க்கலாம், ஞானத்தையும் போதகத்தையும் புத்திமதிகளையும் உணர, விவேகம், நீதி, நியாயம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை. அடுத்து பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும்படியாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்து புத்திமான் அறிவில் தேர, விவேகி நல் ஆலோசனைகளை அடையவும், நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட இந்த நீதிமொழியின் புத்தகம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தீம் என்ன? கருப்பொருள் அங்க 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இதுதான் நீதிமொழி புஸ்தகத்தினுடைய கருப்பொருள், தீம். அதாவது என்ன? உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரை பற்றும் பயத்தில் வளர வேண்டும். யோபுல எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எனவே ஆண்டவருக்கு பயப்பட்டால்தான் ஞானத்தை அதான் அவனுடைய ஏபிசிடி ஆவண்ணா. அடுத்து ஞானத்தையும் பிறரின் போதகத்தையும் ஒருவன் அசட்டை பண்ணுவான் என்றால் அவன் மூடனாவான், புத்தியற்றவனாய் இருப்பான் என்று இந்த புத்தகத்தின் கருப்பொருளாக இருக்கிறது. இந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 5:22 பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நாம் துன்மார்க்கருக்கு விலகி வாழ்ந்தால் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளுவார். அவர் தேவ வசனங்களை நமக்கு போதிப்பார், ஞானத்தை தருகிறார். இதனால் துன்மார்க்கர்களுக்கும் துன்மார்க்கமான பெண்களுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம். எனவே கர்த்தருக்கு பயந்தால் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கத்தை விட்டு விலகணும். பாவத்தை விட்டு விலகி வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவ வசனத்தின் உன்னதமான அர்த்தங்களை நமக்கு போதிப்பார், ஞானத்தை தருவார். இதனால் நாம் பாவங்களுக்கு தப்புவிக்கப்பட்டு இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ முடியும். வழி நடத்துதலை குறித்து அங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரும் பாதைகளை செவைப்படுத்துவார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 2 நிபந்தனைகள். நம்முடைய சொந்த ஞானத்தை நம்ம சார்ந்திருக்க கூடாது. அநேக சமயத்துல நம்முடைய உலக ஞானத்தை நாம் சார்ந்து இருந்து தேவ ஞானத்தை நாம் இழந்து விடுகிறோம். அப்படி இல்லாதபடி முழுவதுமாக நம்முடைய சுய புத்தியை விட்டுட்டு முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சரியான பாதையை காட்டி சரியான தீர்மானங்கள் எடுக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளை கைட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் முக்கியமான ஒரு பகுதி. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. இதே வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலேயும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் இவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணுகிறார். நாம் இந்த முதல் அதிகாரங்களுள்ள பகுதிகளில் முக்கியமான வசனம் நம்ம தியானிக்கிறோம். பாத்தீங்கன்னா, தேவன் நம்மளை கரெக்ட் பண்ணுகிற தேவன். அவர் நமக்கு தகப்பன். எப்படி ஒரு தகப்பன் தான் பிள்ளை தவறான வழிக்கு போகும்போது அவனுக்கு ஒரு 2 அடி கொடுத்து நீ செய்யறது தப்பு, நீ சரியான வழிக்கு வாஞ்சி புத்தி சொல்றது போல நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தேவன் நம்மை தண்டித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அடுத்து பாருங்க, எதற்காக நம்மளை சிட்சிக்கிறாரா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சிட்சை, கர்த்தருடைய சிட்சை வருவது நமக்கும் கர்த்தருக்கும் அது புரியும்.
ஒருவேளை மற்ற மனிதர்களுக்கு அது புரியாம இருக்கலாம். ஆனா நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. என் மகனே, என் மகளே, நான் உன்னைய சிட்சிக்கிறேன், உன்னை திருத்துறேன், நீ இந்த தப்பு பண்ண, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பேசுவாரு. நமக்கு புரிய வைப்பாரு, நமக்கு விளங்க வைப்பாரு. தேவன் நம்மள திருத்தும் போது நாம் 3 விதங்கள்ல ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, அந்த சிட்சையை நாம் அல்ல தட்டலாம். ஆண்டவர் என்ன தண்டிக்கணும் தண்டிக்கட்டும், ஒண்ணுமில்ல, பரவாயில்ல, நான் தொடர்ந்து நான் பாவத்துல வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணலாம். அது சரியல்ல. அல்லது இன்னொரு விதத்துல நம்ம என்ன செய்யலாம்னா, நாம் சோர்ந்து போய் விடலாம். ஐயோ, ஆண்டவர் இப்படி தண்டிச்சிட்டாரே, நான் என்ன செய்வேன், எனக்கு விமர்சனம் இல்லையேன்னு சொல்லி அப்படி நம்ம சோர்ந்து போகலாம். ரெண்டுமே தவறான காரியங்கள். ஆனால் நாம் எப்படியாக தேவனுடைய சிட்சையை நாம் அணுக வேண்டும் என்றால், அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை கரெக்ட் பண்ணும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழியை சரிப்படுத்தினால் அது நமக்கு ரொம்பவும் பிரயோஜனமா இருக்கும். அது மட்டுமல்ல, பாருங்க, அவருடைய பரிசுத்தத்துல நமக்கு ஒரு ஷேர் கொடுக்கிறாராம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவருடைய பரிசு நமக்கு ஒரு பங்கு. இன்னைக்கு சொத்துல உள்ள பங்குகளுக்கு சண்டை போட்டு கிடக்குறாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனா இங்க பாருங்க, தேவன் தம்முடைய பரிசுத்தத்தில் நமக்கு ஒரு ஷேர் கொடுக்க அவரு ஆயத்தமா இருக்கு. எனக்கு வழி என்ன? அவருடைய சிட்சைக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்தத்துல ஒரு பங்கு கிடைக்கும். அடுத்து 4ஆம் அதிகாரம். இங்க தேவனுடைய வழிநடத்தலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்து நீதியின் பாதைகளிலே நான் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். அடுத்து, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நம்ம தெரியும், காலையில சூரியன் உதிக்குது, 12 மணி வரைக்கும் என்ன செய்யுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரைட்னஸ் கூடி கூடி மேக்சிமம் நடுப்பகல்ல போய் அது ரீச் ஆகுது. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரம்பத்துல கொஞ்சமா பிரகாசிக்கும். நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் பிரகாசிக்கும் போது அப்படியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைஞ்சு அவரை போல நாம் மாறுவோம். நம்முடைய குணத்துல அங்கே வித்தியாசம் ஏற்படும். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு பின்மாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. நாம் வளர நாள்தோறும் என்ன செய்யலாம், தேவனை அறிகின்ற அறிவிலையும் பரிசுத்தத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு நேர்மாறாக துன்மார்க்கருடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, அது காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டுடைய வெளிச்சம் கிடையாது. அவங்க பாவத்துல இருக்கிறதுனால அவங்க இருள்ல இருந்து இருளே நடக்கிறாங்க. அவங்க நாளுக்கு நாள் அவர்கள் மோசமாய் போவார்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கட்டளை, 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அன்பான நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே உள்ள முக்கியமான பகுதி இருதயம், நம்முடைய மனசு. அதுதான் ஜீவ ஊற்று, அதுதான் ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். எனவே தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவை எடுத்து காட்டுகிறான். இயேசு கிறிஸ்து இருதயத்தினுடைய சுத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. வெளியரங்கமான சடங்காச்சாரங்கள், வெளியரங்கமான சுத்தமா இருக்கிறதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. நீ வெளியரங்கமான சுத்தத்தை விட, ஒருவேளை வெள்ளை ட்ரெஸ் போடுறதை விட, அல்லது சில காரியங்களை நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம் சொல்லி வெளிக்காட்டுவதை விட, உள்ளான சுத்தம் மிக மிக அவசியம் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த இருதயத்துக்கு உள்ள இருந்துதான் பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபசார எண்ணங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், எல்லா பாவத்துக்கும் ஆரம்பம் எங்க, நம்முடைய இருதயம். எனவே தான் வசனத்துல வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ என்ன செய், பரிசுத்தமா காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசமாயிருக்கிறாரா? தேவ ஆவியானவர் வாசமாயிருக்கிறாரா? தேவனுடைய வார்த்தைகள் வாசமாய் இருக்கிறதா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வது மிக அவசியம். எனவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார்,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். சில சமயங்களில் சில வியாதிகள் பரவும், நம்ம என்ன செய்யறோம்? தடுப்பூசி போடுறோம், வேக்சினேட் பண்றோம். அந்த வியாதி நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு பண்றோம். அதே மாதிரி பாவம் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசியாம இருக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தடுப்பு ஊசி என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைய நாம் இருதயத்திலே நாம் மனப்பாடம் செய்து வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்கு ஏற்ற வேளையில நமக்கு ஞாபகப்படுத்துவார். எனவே தான் புதிய ஏற்பாடுலாம் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அறகுறையான வசன அறிவு அல்ல, முழுமையான வசன அறிவு இருக்க வேண்டும். அறகுறையான வசன அறிவு இருந்தால் நாம் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் பூரணமான முழுமையான வேத வசன அறிவிலே இருந்தால் அது நமக்கு பாதுகாப்பு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு வனாந்தரத்துல அவர் சோதிக்கப்பட்டார். சாத்தான் அவரை சோதித்தான். எப்படி சோதித்தான்? வேத வசனத்தை சொல்லிதான் அவன் சோதித்தான். ஒரு சோதனை வேத வசனம். நீர் மேல இருந்து கீழே குதியும், தேவர்களும் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி எழுதியிருக்கேன்னு சொல்லி சொன்னான். ஆனா இயேசு கிறிஸ்து அதற்கு பதிலாக இன்னொரு வசனத்தை சொன்னார். என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வேத வசன அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள்ல தவறான உபதேசங்கள் பலுகி பெருகி கொண்டு வருகிறது. குறிப்பாக ஏதாவது ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை பெரிய ஒரு உபதேசமாக மாற்றி அதனாலே நம்மளை மோசம் போக்குகிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதை உபதேசமாக்க கூடாது. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை குறித்து நாம் சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த காரியத்தை குறித்து பைபிள்ல எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி அந்த வசனங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அல்லது அந்த வசனத்தினுடைய முன்னால் உள்ள வசனங்களையும் பின்னால் உள்ள வசனங்களையும் நாம் வாசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான அர்த்தம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோபு 1ஆம் அதிகாரம். அங்கே யோபுக்கு தன்னுடைய ஒரே நாள்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா பயங்கரமான ஒரு அவனுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு லாஸ், இழப்பு. ஒரே நாள்ல தன்னுடைய எல்லா சொத்து சுகங்களை இழந்தது மட்டுமல்ல, 10 பிள்ளைகளையும். அது நினைச்சு பார்த்தா உலக பிரகாரமா சொன்னா பைத்தியம் பிடிச்சிரும். ஆனா யோபுவுக்கு பாருங்க அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னார் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? யோபு தவறாக சொல்லிவிட்டார், கர்த்தர் அப்படி நம்மள இருந்து எடுக்கிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனாக்க அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. யோபு சொன்னது சரிதான், அது தேவனுக்கு பிரியமானதுதான் சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துல உடம்புல எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்ட பொழுது யோபுவுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய கடைசி சப்போர்ட்டா இருக்க வேண்டிய மனைவி என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது மனைவி என்ன சொல்ற? நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை சபித்து செத்து போகும்னு சொல்றா மனைவி. ஆனா யோபு என்ன சொல்றாரு? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு சொன்னது சரியான ஒரு கன்ஃபெஷன், சரியான ஒரு அறிக்கை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பின்னால இப்படி சொன்ன அதே மனைவியின் மூலமா தான் திரும்பவும் ஆண்டவர் 10 பிள்ளைகளை கொடுத்து யோப ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, வேத வசனத்துல நம்ம சரியான முழுமையான அறிவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஏமாந்து போக வாய்ப்பு உண்டு. பெரேயா பட்டணத்தார் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். பெரேயா பட்டணத்தார் பவுல் சொன்ன வசனங்களை எல்லாம் வாஞ்சியா ஏற்றுக்கொண்டாங்களாம்.
ஏற்றுக்கிட்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா, பவுல் சொன்னது சரியான போதனையா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் அவங்க நற்குணசாலிகளா இருந்தார். எவ்வளவு அருமையான ஒரு சர்டிபிகேட் பாருங்க. நான் நினைக்கிறேன் அதனாலதான் பிரேய பட்டணத்தாருக்கு பவுல் ஒரு கடிதம் நிருபம் எழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன். அவங்க வேதத்துல சரியா இருந்ததுனால. அன்பானவர்களே, நீங்களும் நானும் நாம் இந்த உலகத்திலே நாம் ஏமாந்து போகாமல் தேவனுடைய சரியான வழியில் இருக்க வேண்டுமானால் வேதத்தை குறித்த ஒரு சரியான முழுமையான அறிவு இருப்பது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அடுத்து 5ஆம் அதிகாரத்திலே பெரிய எச்சரிப்பு ஒரு பரஸ்திரியை குறித்து. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் முதல் 9 அதிகாரங்கள் வாலிபர்களுக்காக எழுதப்பட்டது. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை உன் ஆயுசின் காலத்தை கொடுறதுக்கு கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். வீட்டுக்கிட்டே போகாத, வழி பக்கம் போகாத, வீட்டுக்கிட்ட போகாத, தூரமா போ, இல்லாட்டா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறது. பாருங்க, அப்படி நீ செய்தால் உனக்கு என்ன ஏற்படும்? உன் மாம்சத்துல வியாதி உண்டாகும், உனக்கு அழிவு உண்டாகும். அப்ப நீ புலம்புவ. என்ன புலம்புவ? ஐயோ, மற்றவனுடைய போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை நான் அலட்சியம் பண்ணினேனே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே, மற்றவங்க எனக்கு பெரியவங்க சொன்ன, தாய் தகப்பன் சொன்ன, பெரியவங்க சொன்ன செவிக்கு நான் சாய்க்காம போயிட்டேனேன்னு சொல்லி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் சபையிலேயும் சமுதாயத்துக்குள்ளே என்ன செய்வ? நீ முறையிடுவ, புலம்புவ, உனக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு அழிவு, ஆபத்து. அதற்கு தப்பிக்க நீ என்ன செய்யி? உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. சொந்த வீட்டுல சொந்த தோட்டத்துல கிணற்றை வைத்துட்டு அந்த கிணறுல நல்ல தண்ணீர் கிடைக்கும் போது ஏன் அடுத்த வீட்டு தோட்டத்துக்கு போய் அங்க தண்ணி எடுக்க போகணும்? அப்படி சொல்றாரு. உன் சொந்த வீட்டிலே உன் மனைவி இருக்கிறா, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. உன் சொந்த கர்த்தர் ஈவா கொடுத்த மனைவியோடு நீ சந்தோஷமாயிரு. பிற பெண்களுக்கு உன் பலனை இழந்து உன் வருமானத்தை இழந்து நீ மோசம் போகாதேன்னு சொல்லி எச்சரிக்கை செய்கிறார். அடுத்து 6ஆம் அதிகாரத்திலே சோம்பேறியை குறித்து, நீ எறும்பினிடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, எறும்புக்கு எவ்வளவு ஒரு ரொம்ப சின்ன அது பிராணி. அதுக்கு தலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்னது. அந்த தலைக்குள்ள ஒரு மூளை இருக்குது. பாருங்க, அவ்வளவு சின்னோண்டு மூளையை வச்சுட்டு என்ன செய்யுது? அதை கைட் பண்ண எந்த ஒரு லீடரும் கிடையாது. அது என்ன செய்தது? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து. அன்பானவர்களே, நாம் விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும், உண்மைதான். ஆனால் அதே வேளையில நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் சேமித்து வைப்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைங்க அவ்வாறு சேமிக்க தவறினபடியினால ஏதாவது எதிர்பாராத செலவு வந்து அவங்க என்ன செய்யறாங்க? பிற இடத்துல போய் அவர்கள் கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அது ஞானமான காரியம் அல்ல. எறும்பை போல் நம்ம என்ன செய்யணும்? ஒரு அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமாக நாம் சேமித்து வைக்க வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே அற்பு காலமா இருக்காது. கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சம்பாதிக்க உங்களுக்கு திராணி கொடுத்திருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் சேமித்து வைக்க வேண்டும். எதற்கென்றால் கோடை காலம் வரும். கோடை காலம் போன்று நமக்கு சம்பாதிக்க முடியாத அல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம். அப்பொழுது நாம் சேமித்து வைத்த பணம் நமக்கு பெரிய உதவியா இருக்கும். எனவே தான் சோம்பேறிக்கு அங்க எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ எவ்வளவு நேரம் தூங்குவ? எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்ப? நீ இப்படி நீ செய்து தூங்கி தூங்கி உன் வாழ்க்கையை நீ பாழாக்கி விடாதே. பாரு, எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது. நான் எந்த எறும்பு தூங்குற மாதிரி நான் பார்த்தது கிடையாது. பாருங்க, இந்த எறும்பு சின்ன பிராணியா இருந்தாலும் அங்க போய் அதை கற்றுக்கொள்ச்சு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் படைத்த சிருஷ்டிப்புகளில் இருந்து நாம் சில நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சில சமயத்துல எச்சரிப்பையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்க எறும்பு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அது நமக்கு சுறுசுறுப்பை குறித்து சொல்லுது. அது மட்டுமல்ல, நாம் நன்றாக இருக்கும் பொழுது எதிர்காலத்துல நம்முடைய தேவைகளுக்கு சந்திப்பதற்காக வேண்டி சேமித்து வைக்க வேண்டும் என்கிற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே 6ஆம் அதிகாரத்திலே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே தகப்பன் தாயினுடைய புத்திமதியை குறித்து அங்கே அந்த முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே,
பாருங்க, இந்த என் மகனேங்கிற வார்த்தை அடிக்கடி இந்த அதிகாரங்கள்ல வரும். என் மகனே, அது மகளுக்கும் சேர்த்துக்கிடலாம். என் மகளை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரம் 20 முதல் 22. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். தகப்பன் தாயினுடைய போதகம் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையும் கூட இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, நீ சரியான தீர்மானம் எடுக்கிறாயா, தேவனுக்கு பிரியமான தீர்மானமான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும். அதே மாதிரி நாம் படுத்துக் கொள்ளும் போது நம்மை காப்பாற்றும், எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் பயங்களுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். அதுபோல நாம் விழிக்கும் போது நம்மோடு கூட பேசும். அதான் அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் பற்றி கொள்ளும் பொழுது, அதை அதிகமாய் நேசித்து அதை நாம் அணைத்துக் கொள்ளும் பொழுது, அரவணைத்துக் கொள்ளும் போது நமக்கு சரியான வழியை காட்டக்கூடியதா இருக்கிறது. அநேக பாவங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது. தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் செத்து போனவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அதிகமாய் செவிசாய்க்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்து 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பரஸ்திரியை பற்றி அங்கே படம் பிடித்து காட்டுகிறது. அங்க பாருங்க, 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்துல, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அதாவது பேதையரான வாலிபருக்குள்ளே புத்தியீன வாலிபன், வடிகட்டின முட்டாள். அவன் என்ன செய்யறான்? அவன் சாயங்கால நேரத்துல முதல்ல என்ன செய்யறான்? அவன் இரவின் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவுல போறான். அவன் வீட்டுக்கு அடுத்த தெருவுக்கு போறான். அப்புறம் என்ன செய்யறான்? அவன் வீட்டு வழியாய் நடந்து போகிறான். அன்பானவர்களே, பிசாசு நம்மளை இப்படித்தான் சோதிப்பான். பிசாசு நம்மளை உடனே தபக்குன்னு ஒரு பாவத்தை செய்யும்படியா நம்மளை தூண்ட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன செய்வான்? ஆசை காட்டி நமக்கு கண்ணியில் விழ வைப்பான். அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு வேடன் வந்து பறவைகளை பிடிக்கும் போது என்ன செய்வான்? பெரிய வலைகளை விரிப்பான். வலைகளை விரிச்சு அந்த பறவைகளுக்கு விருப்பமான உணவை என்ன செய்வான்? அந்த வலைகளுக்கு உள்ள மட்டும் போட மாட்டான், வலைகளுக்கு வெளியும் போடுவான். ஏனென்றால் பறவைகள் என்ன செய்யும்? வெளியே போடப்பட்ட அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கொத்தி சாப்பிட்டு கடைசியில அந்த வலைகளுக்குள்ள வந்து அவைகள் சிக்கிக்கொள்ளும், தங்கள் ஜீவனை இழந்து போகும். இதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். நமக்கு தெரியாது, நம்ம அப்பாவித்தனமா அல்லது முட்டாள்தனமா என்ன செய்வோம்? நம்ம பாவத்தோட விளையாட ஆரம்பிப்போம். கொஞ்சமா அது ஆரம்பிக்கும். நான் விடுதலையாகி வந்துடுவேன், நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு நான் செய்வோம் சொல்லி ஒரு பாவ காரியத்தில் நம்ம ஈடுபடலாம். ஆனா முடிவில் என்ன ஆகும்? அதில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அதுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். நிலைமை மிகவும் பயங்கரம். ஆண்டவர் நம்மளை விடுவிக்காத பட்சத்துல அந்த பாவத்தில் நம்ம விழுந்து நாம் நாசம் போய் விடுவோம். இங்கே பாருங்க, அப்படிப்பட்ட அந்த வாலிபனை பற்றி என்ன கம்பாரிசன் சொல்றத பாக்குறங்க. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு ஆட்டையோ மாட்டையோ கசாப்பு கடைக்கு கூட்டுவோம், என்ன செய்வான்? கூட்டு போறவன் முன்னால வைக்கலையோ புல்லையோ காட்டுவான். புல்லு கட்டை காட்டிதான் அதை கூட்டு போவான். அது பின்னால போவோம், ஏமாந்து போவோம், பரிதாபமா போவோம். கடைசியில் என்ன ஆகும்? அது தன்னுடைய ஜீவனை இழந்து விடும். அப்படி இருக்க வேண்டாம். அதே போல ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. வாலிபனே அல்லது மற்றவர்களே, திருமணமானவர்களும் கூட, உன் இருதயம் அவள் வழியிலே பாருங்க எப்படி ஆரம்பிக்க? இருதயம், மனசுல எண்ணங்கள்ல ஆரம்பிக்கு. முதல்ல எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல அந்த பாவ காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்.
பின்பற்றாத அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இந்த பரஸ்திரி துன்மார்க்கமான பெண்ணை நம்பி போனவங்களுடைய முடிவு என்னது? மிகவும் பரிதாபம், பரிதாபம். ஆரம்பத்துல அந்த பாவத்தை செய்வது ஒருவேளை இன்பமாக தெரியலாம், ஆனால் முடிவு அவங்களுக்கு மரண வழிகள். அங்கே நரகத்துக்கு அவர்கள் போவார்கள். அங்கே கொலை உண்ணி தங்களுடைய சொந்த சொத்துக்கள், தங்களுடைய நற்பெயர் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் மோசம் போவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த ஞானத்தை பற்றி பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். இந்த நீதிமொழி புஸ்தகத்துல ஞானம் நம்மளை அழைக்கிறது. 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோன்னு சொல்லி ஞானம் நம்மை அழைக்கிறது. அதே மாதிரி 9ஆம் அதிகாரத்திலையும் ஞானம் அழைக்கிறது. ஞானம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு யாராக தெரிகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த ஞானம் என்ன சொல்லுது? என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிற நான் சிநேகிக்கிறேன். என்னை தேடுகிற என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்துல உண்டு. ஆக என்ன செய்யணும்? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். காலை வேளையில தேவ சமூகத்துல தேவனோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அன்பானவர்களே, காலை வேலை பெஸ்ட். ஒருவேளை உங்களுடைய வேலைகள் நிமித்தமாக காலையில நேரம் செலவழிக்க முடியவில்லை என்றால், உங்களுக்கு எந்த நேரம் வசதியாகப்படுகிறதோ அந்த நேரத்தில் நீங்க செலவழிக்கலாம். எப்படின்னா, ஒரு விழித்திருந்த அசதியா இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஆண்டவர் என் கூட பேசுவாரு, வேத வசத்தின் நம்ம கூட பேசுவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நீங்கள் வேதத்தை வாசிப்பதை குறித்து ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நேரம் திறந்தோறும் வேதத்தை எந்த அளவு, எவ்வளவு பைபிள் வாசிக்கணும், எத்தனை அதிகாரம் வாசிக்கணும் என்பதை விட, ஒவ்வொரு நாளும் நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு இன்னைக்கு இந்த வாசத்தின் மூலமாய் பேசினார் என்ற நிச்சயம் நமக்கு வரும் வரைக்கும் அந்த வேதத்தை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை ஆரம்பத்தில் உள்ள அந்த சில வசனங்கள் மூலமாகவே தேவன் நம்மோடு கூட பேசி விடுவார். சில சமயம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசித்த பிறகுதான் தேவன் என் கூட பேசினார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும். எனவே தேவன் இன்றைக்கு என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசினார் என்ற ஒரு நிச்சயம் வரும் வரைக்கும் நாம் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது மிக மிக நல்லது. அது மிக மிக அவசியம். ஏனோ தானா வந்து காலண்டர்ல உள்ள வசனத்தை பார்த்துட்டு போயிடக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு டிவோஷனல் புக்கை வாசிட்டு போகக்கூடாது. நல்லதுதான். ஆனா அதே வேளையில தேவன் நிச்சயம் இந்த வேத பகுதிமா என்னோடு கூட பேசினார் என்ற நிச்சயம் வரும் வரைக்கும் நாம் தேவ வசனத்தை நாம் வாசிப்பது மிக மிக அவசியம். அது ஒரு நித்தம், அது ஒரு டெய்லி ஹேபிட்டா இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, தினந்தோறும் விழிச்சிருந்து அவருக்கு காத்திருந்து அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்முடைய காதுகள் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஞானத்தை கண்டடைய முடியும். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறோம் என்று ஞானம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, எல்லாவற்றை பார்க்கலாம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னும் பின்வரும் நாட்கள்ல கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து நாம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஞானத்தின் ஆரம்பமான அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அடுத்து 9ஆம் அதிகாரத்துல 2 விதமான அழைப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே ஞானம் அழைக்கிறது. முதல் 12 வசனத்துல ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து
தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. ஞானத்தின் அழைப்பு. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சியம் அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். திரும்பவுமாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. எனவே நாம் ஞானத்தின் அழைப்புக்கு செவி சாய்ப்போம். செவி சாய்க்கும் பொழுது ஞானத்தில் தேர்ச்சி அடைய முடியும், அறிவில் விருத்தி அடைய முடியும். நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் கூட விருத்தியாகும். நாம் ஞானமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய சரீரத்தை பாதுகாப்போம், பரிசுத்தமாய் பாதுகாப்போம், சில ஆரோக்கியமான காரியங்களை நாம் கடைபிடிப்போம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே வேளையில 13 முதல் 18 வசனங்கள் வரை அங்கே ஒரு மதியற்ற ஸ்திரீயின் அழைப்பை நாம் பார்க்கிறோம். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவள் வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்முடவுமாய் இருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். பாருங்க, ஞானமும் அங்கே ஒரு ஸ்திரீயாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளை அதை பார்க்கலாம். நீதிமொழிகள்ல சில குணங்கள் நபர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஞானம், மூடன், இப்படியாக சில குணங்கள் நபர்களாக பெர்சானிபிகேஷனாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சோம்பேறித்தனம் சோம்பேறி, இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இங்க ஞானம் ஞானமும் அழைக்கிறா, மதியற்ற ஸ்திரீயும் அழைக்கிறா. ரெண்டு பேருமே அழைக்கிறாங்க. பாருங்க, ரெண்டு பேருமே புத்தி 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஞானம் கூப்பிடுது, புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். மதியற்ற ஸ்திரீ என்ன செய்யறா? அவ்வளவு அர்த்தம் சொல்லி கூப்பிடுதா. 16ஆம் வசனத்துல எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். ரெண்டு பேருடைய அழைப்பும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதுக்கான ஒரு டிசர்ன்மெண்ட், ஞானம் நமக்கு தேவை, வித்தியாசம் நமக்கு தேவை. இன்னைக்கும் கூட உலகத்துல பலவிதமான காரியங்கள், டெக்னாலஜி என்கிற பெயர்ல, அறிவியல் முன்னேற்றங்கிற பெயர்ல நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அநேக அழைப்புகள் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்குது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே தேவ ஞானத்துக்கு ஏற்ற அழைப்பு தானா? தேவனுக்கு பிரியமான அழைப்பு தானா? அல்லது நம்மளை நரக பாதாகத்தில் தள்ளக்கூடிய அழைப்பா என்று சொல்லி நாம் பகுத்தறிவது மிக மிக அவசியம். நான் ஞானத்தின் அழைப்புக்கு செவி கொடுக்கும் பொழுது ஞானத்தில் தேர்ச்சி, அறிவில விருத்தி, ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அதே வேளையில மதியற்ற ஸ்திரீயின் அழைப்புக்கு செவி கொடுக்கும் பொழுது அங்கே 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவர்களுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடைக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். நரக பாதாளத்துக்கு நேராக வழிநடத்த. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில வரக்கூடிய 2 விதமான அழைப்புகளிலே நாம் இதை தெரிந்து கொள்ள போகிறோம். எந்த அழைப்புக்கு நாம் செவிசாய்க்க போகிறோம்? ஞானத்தின் அழைப்புக்கா அல்லது மதியற்ற ஸ்திரீயின் அழைப்புக்கா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது மிக மிக அவசியம். நாம் கர்த்தருடைய கிருபையினால் 9 அதிகாரங்கள் நாம் முடித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் நாளைய தினத்திலிருந்து பல்வேறு தலைப்புகள்ல டாபிக்கல் ஸ்டடியை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவ்வாறு படிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். அது நமக்கு ஒரு முறையான ஒரு பாடமாக அமையும். எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த
தீமை நாம் மறந்துடவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானமுள்ள ஸ்திரீயின் அழைப்புக்கு நம்ம செவி சாய்ப்போம். துன்மார்க்கத்துக்கு நாம் விலகி வாழ்வோம். கர்த்தர் அப்படியாக நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள்